ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறது தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ என்ன எச்சரிக்கையான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுட்டெரிக்கக்கூடிய அக்னி நட்சத்திரமானது துவங்க போகுது. இப்பயே வெயில் தாறுமாறாக அடிச்சிட்ருக்கு. ஒவ்வொரு இடங்கள்லையும் வெயில் கொளுத்துன்னு கொளுத்துறதுனால வெளியே போகிறதுக்கே எல்லோரும் பயப்படுறோம். வீட்டில் உக்காந்துருந்தாலும் ஃபேன் காற்றுக்கு அடியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெறும் சூடான காற்று தான் வீசுது. அதனால் எல்லாருக்குமே இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குது. பொதுவாக இந்த மே மாதத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலுடைய தாக்கம் ஒரு பர்டிகுலர் டைம் அதிகமாகும். அந்த பர்டிகுலர் டைம் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படும். இந்த 2026 அக்னி நட்சத்திரம் எப்போது துவங்க போது, இந்த நாட்களில் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், அக்னி நட்சத்திர டைமில் வெயிலுடைய தாக்கம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கடுமையாக இருக்கும். அதனால் அந்த டைம்லாம் என்ன மாதிரியெல்லாம் உடலை கவனமாக வைத்துக்கணும் அப்படிங்கிறத அறிவியல் ரீதியாகவும் நாம் தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். அதனால் அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாக போது, அந்த நாட்களில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். தெளிவாக அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி கத்திரி வெயில் என்று அழைக்கப்படக்கூடிய அக்னி நட்சத்திரம் இப்போ 2026 துவங்க போகுது. இந்த 2026 எப்போது துவங்கி எப்போது முடிகிறது மற்றும் இந்த நாட்களில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போவே வெயிலுடைய தாக்கம் அப்படி தாண்டா இருக்குது, இன்னும் வேறு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாக போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இன்னும் கத்திரி வெயில் அதிகமாக அடிக்க போகுது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில ஆண்டுகளுக்கு முன்பு வர கோடை என்றாலே அக்னி நட்சத்திரம், அதாவது கத்திரி வெயில் தான் அதிக வெப்பமாக இருக்கக்கூடிய நாட்களாகும். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த சில ஆண்டுகளாகவே மார்ச் மாதத்திலேயே கோடை காலத்துடைய தாக்கம் இப்போதெல்லாம் துவங்கி விடுகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை கோடை காலத்தில் உச்சபட்ச வெப்பத்தை அக்னி நட்சத்திர நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய கத்திரி வெயில் நாட்கள் மட்டும்தான் வெளிப்பட்டது. ஆனால் இப்போ அக்னி நட்சத்திரம் 2026 எப்போது துவங்கி எப்போது முடிகிறது என்று தெரியறதுக்குள்ளேயே இந்த நாட்கள் எல்லாமே கத்திரி வெயில் போல் அதிகமாக வீசுகிறது. அதனால தான் இந்த டைம்லலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கத்திரி வெயில் அக்னி நட்சத்திர டைமில் மட்டும் இல்லாமல் இப்போலாம் எல்லா நாளும் இருக்கிறதுனால அக்னி நட்சத்திர டைமில் இன்னும் ஒரு படி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த நாட்களில் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது என்பதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அக்னி நட்சத்திரனா என்ன, இது ஜோதிட ரீதியாக இதுக்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அக்னி நட்சத்திரனா என்னங்கிறது தெரியாது. முதல்ல அக்னி நட்சத்திரனா என்னங்கிறத சொல்லிடுறேன், வாங்க பார்க்கலாம். அக்னி நட்சத்திரங்கிறது சூரியன் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சில நாட்களை குறிக்கும். இந்த நாட்களில் வெப்பம் சாதாரணமாக இருக்கிறத விட மிக அதிகமாக இருக்கிற மாதிரி உணர முடியும். ஏன்னா சூரியன் தான் பூமிக்கு அருகில் இருக்கிறாரு. அப்போ எப்படி வெப்பம் கம்மியாக உணர முடியும்? அதிகமாக தானே உணர முடியும். இதுதான் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படுது. பஞ்சாங்கத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் 21ஆம் தேதி துவங்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி முடியும். ஸோ கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாத கால அளவே இருக்கும். அக்னி நட்சத்திர நாட்களில் சூரியன் தனது சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார். இந்த டைம் தான் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் அதிகமாக உள்ள நட்சத்திரம் இது என்பதால் இந்த நாட்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் மேச ராசியில் ஒரு பாதமாகவும் ரிஷப ராசியில் 3 பாதங்கள் கொண்ட நட்சத்திரமாகவும் திகழ்கிறது. எனவே சித்திரை மாதத்தில் துவங்கக்கூடிய அக்னி நட்சத்திரம் என்ற கத்திரி வெயில் வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் முடியும் என்பது குறிப்பிடப்படுகிறது. ஸோ அறிவியல் ஜோதிடம் இதெல்லாம் ரெண்டுலேயும் பார்க்கும்போது இந்த அக்னி நட்சத்திரம் ரொம்ப மோசமான விளைவை தான் ஏற்படுத்தும். ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாக கத்திரி வெயில் என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாட்களில் பூமி சூரியனுக்கு அருகில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நாட்களாக உறுதிப்படுத்தப்படுது.
இதை தான் பஞ்சாங்கத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அதனால் பூமியில் அதன் தாக்கம் வெளிப்படும் என்பது சொல்லப்படுது. அக்னி நட்சத்திர காலம் இப்போ ஆரம்பமாகக்கூடிய டைமில் சூரியனுடைய ஒளி பூமி மீது நேரடியாக விழும். இதில் என்னென்னா பூமியில் வெப்பமானது நார்மலாக இருக்கிறத விட ஒரு படி அதிகரித்து அதன் தாக்கம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுது. எனவே கத்திரி வெயில் அல்லது அக்னி நட்சத்திரம் என்பது அறிவியல், ஜோதிடம் ஆகியவை ஒன்றிணையக்கூடிய புள்ளியாக இருக்கும் என்பது இதன் மூலிமா நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அக்னி நட்சத்திர நாட்களில் நீங்கள் என்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு உடலுக்கும் சரி உங்களுடைய மனதுக்கும் சரி நல்லது. ஒரு பக்கம் கோடை காலத்திற்கு உணவுகள், வாழ்க்கை முறை மாற்றம், உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது உள்ளிட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம். அதே போல் ஆன்மீக ரீதியாக இந்த அக்னி நட்சத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய கத்திரி நாட்களில் ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று குறிப்பிடப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் நடக்கக்கூடிய கத்திரி வெயில் காலத்தில் கிரகப்பிரவேசம், அப்புறம் வாடகை வீட்டுக்கு குடி போவது, பூமி பூஜை, காது குத்துவது, கிணறு வெட்டுவது, இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடக்கூடாது. ஆக்சுவலி இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ஏதாவது செய்யறதுக்கு வெளியே போகும்போது அந்த வெயிலுடைய தாக்கம் நம்ம உடலில் பட்டு சில நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்காத இழப்புக்கு கூட வெயிலுக்கு ஆளாகலாம். அதனால தான் இந்த வெயில் டைமில் மேக்சிமம் எந்த ஃபங்க்ஷனும் செய்யக்கூடாது. தேவையான விஷயத்துக்கு வெளியே போயிட்டு தேவையில்லாமல் அலையாமல் இருக்கிறது நல்லது. அதுக்காக தான் இந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய வேண்டாம் என்பது சொல்லப்படுது. கிரகப்பிரவேசம், வாடகை வீட்டுக்கு குடி போகிறது, சொந்த வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் வேலைகளையும் இந்த டைம் செய்யாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. மீறி அதை செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி செய்யாமல் இருக்க பாருங்கள். ஸோ அக்னி நட்சத்திரத்தில் செய்யக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இதோடு இவ்வளோ நேரம் அக்னி நட்சத்திரத்தை பற்றி டீட்டெயில்டாக நிறைய விஷயத்தை பார்த்துட்டோம். இப்போ மெயின் விஷயம் அக்னி நட்சத்திரம் 2026 தொடக்கம் எப்போ, முடிவு எப்போங்கிறத சொல்ல போகிறேன். இந்த ஆண்டுடைய அக்னி நட்சத்திரத்துடைய தொடக்கத்தையும் எண்டையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆண்டு கத்திரி வெயில் அதாவது அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகக்கூடிய நாள் மே 4. ஸோ மே 4 அன்னைக்கு அதிரடியாக அக்னி நட்சத்திரமானது தொடங்கின இந்த அக்னி நட்சத்திரம் மே 28 வரைக்கும் இருக்குது. மே 28 இரவு தான் முடிவடைகிறது. இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் என சொல்லப்படுது. ஆங்கில நாட்கள் படி கிட்டத்தட்ட மே மாதம் முழுவதுமே இந்த ஆண்டு கத்திரி வெயில் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் இந்த அக்னி நட்சத்திர டைமில் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை தெரிஞ்சு அதை செய்யுங்க. சரி, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறத தெரிஞ்சுக்கிட்டோம். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.